உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். This video sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய், லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் தெரியுமா? ஆரி ஒர்க் வச்சு நம்ம ஒரு அழகான பட்டர்ஃப்ளை, லீஃப், ஃப்ளவர் இதெல்லாம் சேர்ந்து போடுற மாதிரி போட போகிறோம். பாருங்கள், இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை வரைஞ்சி அதில் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி இப்போ அதில் நான் எந்தெந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணி இந்த பட்டர்ஃப்ளையில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக பார்க்கும்போது நல்லா புரியும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் பட்டர்ஃப்ளையில் ஃபுல்லாக சாட்டின் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கோம், ஆரியிலே போடுறது. சுற்றி பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கோம். எல்லோ கலர் நூலில் எல்லாமே டபுள் நூல் வச்சு செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே நான் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். ஃப்ளவர் வரைஞ்சி அந்த ஃப்ளவரும் லீஃபும் வரைஞ்சி அந்த ஃப்ளவரில் நான் செயின் ஸ்டிச்சு அடுத்து போட போகிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா சுற்றி அந்த இதெல்லாம் முடிச்சிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாட்டின் ஸ்டிச் போட்டிருக்கோம். நடுவில் பூரா அந்த கோடு பூராமே செயின் ஸ்டிச் தான். அப்புறம் இந்த காம்பு, இந்த இலையில் வர்ற காம்பு பூரா சாண்டல் கலரில் சாட்டின் ஸ்டிச்சு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா லீஃப் பூரா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஆரியில் போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம இந்த இதை நம்ம எந்த இதுலனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். சாரியில் ஃபுல்லாக போடணுன்னா போடலாம். அப்புறம் ப்ளவுஸில் முதுகில் போடணுனாலும் போடலாம். அப்புறம் சைடில் கவுன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போடலாம். எல்லா இதுலேயும் போடலாம். அடுத்து இப்போ அந்த லாவெண்டர் கலரில், இது கருப்பு கலர் துணிங்கனால நான் லாவெண்டர் கலரு டபுள் நூல் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி செயின் ஸ்டிச்சு போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து லீஃபில் பூரா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு, ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் போடலாம், இந்த எம்ப்ராய்டரியும் போடலாம். அதாவது ஆரியும் போடலாம், ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடலாம், மிஷின் எம்ப்ராய்டரி போடணுனாலுமே போடலாம். எதுனாலும் ஃபில்லிங் ஸ்டிச்சாக நம்ம போட்டுக்கிடணும். இப்போ நம்ம ஆரி தான் மெயினாக எடுத்துருக்கனால நம்ம ஆரியிலே எல்லாமே நம்ம போடுறோம். உங்களுக்கு நல்லா புரியுது, நல்லா தெளிவாக உங்களால் நல்லா ஸ்பீடாக போட முடியும்னா நீங்கள் இந்த ஸ்டிச்சை எடுத்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டிச்சை நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணி விடணும். இதுக்கு பிறகு உங்களுக்கு இதுலேயே ஃப்ளவரில் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் நாட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை தான் நடுவில் நம்ம போடணும். இப்போ இதில் லாவெண்டர் கலரில் வெறும் செயின் ஸ்டிச்சு தான் இப்போ போட போகிறேன். அதுக்கு ஒரு எதழ், பூவோட எதழில் நம்ம போடுறோம். போட்டு அந்த 3 பூவையும் ஃபில் பண்ணிடுறோம். பார்த்தீங்களா? இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். செயின் ஸ்டிச் தான் போடுறோம்.
செயின் ஸ்டிச்சு நம்ம ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம லாவெண்டர் கலரில் செயின் ஸ்டிச்சாக வளைவாக போட்டுக்கிட்டு வரோம் இல்லையா, அந்த கர்வ் ஒன்றுன்னும் ஒவ்வொரு எதலையும் நம்ம போட்டு முடித்த பிறகு ஒரு பூ வந்து ஃபில் பண்ண மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம அதை ஃபுல்லாக அடைச்ச மாதிரி, இப்போ இந்த பட்டர்ஃப்ளையில் போட்ட மாதிரி ஃபுல்லாக அதில் நம்ம அடைச்சும் போடலாம். அப்படி போடணுன்னா நம்ம வந்து இந்த லாவெண்டர் கலர் நூல்லையே அந்த நடு சென்டர்லேருந்து இழுத்து ஃபுல்லாக சாட்டின் ஸ்டிச்சு வர்ற மாதிரி போடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே குத்தி அதாவது ஒரு செயின் வளைவு வருதுன்னா அது பக்கத்தில் அதே மாதிரி வளைவாக வந்து நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி நம்ம முடித்து அந்த இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம முடிச்சுக்கிடலாம். அப்படி முடிக்கும்போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் வந்து இதுக்கு நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட்டு இப்போ போட்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டு முடிச்சுட்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து இலையெல்லாம் முடித்தாச்சு. கண்ணு வச்சுருக்கு. அப்புறம் வந்து கண்ணுக்கு மேலே அந்த நுகர்ந்து பார்க்குறதையும் வச்சுருக்கு. இப்போ இது எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி அழகான ஒரு ஆரி எம்ப்ராய்டரி எப்படி போடலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.